கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் சங்கீதம் 148 அதிகாரம் 12 வசனம். வாலிபரே, கன்னிகைகளே, முதல் வயதுள்ளோரே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். இதில் பார்த்திங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்பும் வரும். வாலிபர், கன்னிகைகள், முதல் வயது பிள்ளைகள், இது எல்லாருமே ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. பொதுவாகவே நம்ம குடும்பத்தில் ஆராதிக்கும் போது பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைங்களை தான் ப்ரேயர் பண்ணுறதுக்கு, வசனம் வாசிக்கிறதுக்கு சொல்லுவாங்களே தவிர அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், நம்ம வயசாயாச்சு, நம்ம எந்த பாவமும் இனி செய்ய மாட்டோம், அதனால் பிள்ளைங்க இடறி போகக்கூடாது, பிள்ளைங்க நல்வழிப்படுத்தணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை ப்ரேயர் பண்ணுறது, பைபிள் வாசிக்கிறதுல ஊக்கப்படுத்துவாங்க. ஆனால் அவங்க அதை பண்ண மாட்டாங்க. ஒரு குடும்ப ஜெபமாக உட்காந்து நான் பார்த்த சபைகளில் குடும்பத்தில் உள்ளதை நான் சொல்கிறேன். அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு அப்போ தோணும், அப்போ பெரியவங்க பாவம் செய்ய மாட்டாங்க, அவங்க கரெக்டாக இருப்பாங்க கர்த்தருக்குள்ளே, சின்னவங்க தான் இடறி போவாங்க அப்படின்னு நான் முன்னாடி நினச்சிருக்கேன். ஆனால் இந்த கிருபையின் சத்தியத்தை எல்லாம் கேட்கும்போது தான் பாவம்னாலே விசுவாசம் இல்லாமல் வரக்கூடிய எல்லாமே பாவங்கிற அறிவு இதில் வந்ததுக்கப்புறம்தான் ஆமாம்ல, அப்போ இந்த விதத்தில் நாம் பாவத்தை பார்க்கும்போது எல்லாருமே தவறுவோம். விசுவாசம் இல்லாமல் அநேகந்தரம் நம்ம கவலைப்படுவோம். அந்த ஒரு கவலைப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது எல்லாம் பண்ணும்போது அது எல்லாமே பாவங்கிறது சத்தியத்தை நம்ம தேவனை பற்றின அறிவு அதிகமாக வரும்போது, தேவனுடைய சத்தியங்களை அறிந்து கொள்ளும் போது தான் நமக்கு வருது. ஆனால் எப்போ நம்ம கிருபையில் அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு விசுவாசம் இல்லாமல் வரக்கூடிய எல்லாம் பாவம்னு எப்போ நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்போ நம்ம குடும்பமாக ஆராதித்து அவருடைய சமூகத்தில் உட்காந்து நம்ம செய்கிற எல்லா பாவத்திற்கும் நம்ம மனஸ்தாபப்பட்டு அந்த இடத்துல இருந்து மாறி விசுவாசம் இல்லாமல் என்னெல்லாம் நம்ம பண்ணுறோமோ அந்த விஷயங்களில் இருந்தும் நாம் மீண்டு எல்லா விதத்திலையும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நாம் வாஞ்சிக்கும் போது நாம் குடும்பமாக ஆராதிப்போம். அந்த துதியும் ஆராதனையும் இன்னும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். நாம் இன்னும் ஒரு அடுத்த கட்ட ஒரு லெவலுக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நம்ம வீட்டில் நடக்கும்போது